ஹாய் அம்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சார்ல்ஸ் அண்ட் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டேக்கு பிஎல் ஒன் ஷர்ட் தான். அப்படியே லேகாக பேசாமல் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மச்சா, இது ஃப்ரீ தானே, எதுக்கு சும்மா அடிச்சுட்டு காலேஜில் இருக்கணும்? வா, போய் ஒரு படம் பார்த்துட்டு வரலாம். நீ போதும்னா நான் வரல. நாட்டாங்க நீயா சொல்கிறது? படிக்கணும்னு நினப்பு வந்துடுச்சோ? அப்படிலாம் இல்லை, ஏதோ படம் பார்க்க தோணல. ஃபண்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் டிக்கெட்டு காசு, பாப்கார்னு எல்லா செலவும் நான் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்கிற? எப்போ போகிறோம்? அதுதானே, இப்போ போகலாம். வா மச்சா. டேய், எங்கடா கிளம்பிட்டுருக்கீங்க? ஃபெலிக்ஸு தள்ளி போட. அதான் நாங்கள் ஒரு வழியாக போகிறோன்னு தெரியல, சும்மா முன்னாடி நின்றுட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. டேய் போகாதீங்கடா. ஏன் போகக்கூடாது? சொட்டை வரான்டா. சொட்டை எதுக்கு இப்போ வரான்? அதான் ஃப்ரீ தானே. அதெல்லாம் தெரியாது, சொட்டை வந்துட்டுருக்கான். இப்போ இதுவும் வேற ஒரு தொல்லையாக இருக்குது. இப்போ உட்காருங்க, சொட்டை போனதுக்கப்புறம் போங்க. அவன் வந்துட்டு எப்போ போக போகிறான்னு ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுக்கலான்னு பார்த்தா நடக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் சீரில் உட்காடுறாங்க. அவங்க சொன்ன அந்த சாரும் அப்படி உள்ளே வந்துட்டு, குட் மார்னிங் எவ்ரிவன், உட்காருங்க. சார், என்ன சார் தலையில் ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் வச்சுருக்கீங்க? டேய், யார்ரா அது? யார் அக்கௌண்ட் அடிச்சது? சார், ஹெட்லைட் ஆஃப் பண்ணி வைங்க, கண்ணு கூசுதே அப்படின்னு நம்ம ஜிமின் தான் இங்கேருந்து அப்படியே கலாய்ச்சிட்ருக்கான். இந்த பேச்சு யார் பேசுகிறதுன்னு எனக்கு தெரியும். அவனை என் கையில் கிடைக்கட்டும், அப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பார்த்து அப்படியே முறைகிறான். என்னடா அந்த ஆள் உன்னை பார்த்து ரொம்ப தான் முறைகிறான்? என்ன உன் மேலே லவ் வந்துருச்சோ? அப்படிதான் தோணுது மச்சா. ரொம்ப பார்த்துட்ருக்கான், சொல்ல வந்த விஷயமே மறந்துட்டான் போல் அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே, இங்கே பாருங்கள், எக்கனாமிக்ஸ்க்கு இனிமேல் உங்களுக்கு ஒரு புது சாருங்க வருவாங்க. அவங்க உங்களுக்கு எல்லா பாடமும் நடத்துவாங்க. என்னது புது சாரா? என்ன மச்சா, புதுசாக யாரும் வராங்க போல். இந்த பீரியடு ஃப்ரீயாக இருக்கிறதுனால கட் அடிச்சு எங்கேயாச்சும் போய் சுற்றலான்னு பார்த்தா அதுக்கும் எவனோ வரான் போலையே. ஆமாம், இந்த சொட்டைக்கு அப்புறம் சொட்டை 2.0 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. டேய், என்னடா அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லை சார், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். வர வர உங்கள் சேட்டையெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் போகுது. அந்த சார் நாளைக்கு வருவார், அதனால் நாளைக்கு எல்லோரும் எக்கனாமிக்ஸ் புக்கெல்லாம் கொண்டு வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. என்ன மச்சா, இருக்கிற ஒரு ஃப்ரீ பீரியடும் தூக்கிட்டாங்களா? என்ன தூக்கிட்டாங்க? ஒன்றும் தூக்கலை. எவன் வந்தாலும் நான் கிளாஸில் இருக்க மாட்டேன். உனக்கு வேணுன்னா நீ இரு. என்ன மச்சா அப்படி சொல்லிட்ட? இந்த கிளாஸில் இருக்க எனக்கு விட்டு ஆசையாக என்ன? நீ எங்கே போறியோ அங்கே பின்னாடியே நானும் இருப்பேன் அப்படின்னு இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஜிம்மினோட்டாங்க தான் அப்படியே பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. மச்சா, நான் சூடு, அதில் இந்த டிராஃபிக்கு வேறு. என்றைக்கும் லேட்டு தான் போல். என்றைக்கும் சீக்கிரமாக போகலாம், என்றைக்காச்சும் நல்லாவெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தா இந்த உலகமே நம்மளுக்கு எதிராக நிற்குது. போதும் நீ கொஞ்சம் மூடிட்டு சும்மாரு, நானே டிராஃபிக்கில் கடுப்பாருங்க அப்படின்னு நம்ம டேங்கு ஜிம்னு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு சின்ன குழந்த அந்த ரோடு வழி அப்படியே யூனிஃபார்ம்லாம் போட்டு க்ராஸ் பண்ணுறதுக்காக போகுது. அப்போ பார்த்து அதை நடுவில் வச்சு ஏதோ கல்லில் தட்டி கீழே வந்துச்சு. அப்போன்னு பார்த்து பின்னாடின்னு ஒருத்தர் வந்து, அவரோட ஃபேஸ் டேங்க்கு நல்லா தெரில, இதெல்லாம் டேங்க் பார்த்துட்டு தான் இருக்கான். பின்னாடின்னு வந்த அந்த பர்சனும் அப்படியே அந்த குழந்தையோட கையை பிடிச்சி அப்படியே நிற்க வச்சுட்டு, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வந்ததும் அப்படியே மேலெல்லாம் டஸ்ட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டு, கீழே வந்துட்டியா, உனக்கு அடி எதுவும் படல? இல்லை, அது வந்து எங்கள் அம்மா அயன் பண்ணி கொடுத்த யூனிஃபார்ம், ஆனால் இப்போ அதுலெல்லாம் அழுக்காச்சு. ஐயோ ஒன்றும் ஆகலை, எங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தட்டி விட்டுட்டு, சரி நீ அழாத பாப்பா, என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரவா, இல்லை லாலிபாப் வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாங்கண்ணா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க.
ஆ ஆமாம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட கன்னத்தில் அப்படியே சின்னதாக ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அந்த பையன் அங்கேருந்து ஓடுறான். அப்படியே பார்த்தா நம்ம டேங்கோட ஃபேஸ்லேயும் சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. அந்த பர்சன் அப்படியே திரும்பும்போது ஒரு பிங்க் கலர் ஷர்ட்டு அதை இன்ஷர்ட் பண்ணிட்டு கிளாஸியாக இருக்கார். அதே டைமில் ஃபேஸு பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குது. அவர் அப்படியே சிரிச்சுட்டே திரும்புகிறாரு. எப்பா நான் அழகு அப்படின்னு நம்ம டேங் தான் மெய் மறந்து பார்த்துட்ருக்கான். டே மச்சா, டே மச்சா, அண்ணா அதான் வண்டிலாம் போயிடுச்சுல, என்னத்துக்கு இங்கேயே நிற்கிற? ஆ போகிறேன் அப்படின்னு அவன் திரும்ப பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த அந்த பர்சனை காணும். இவனும் அப்படியே பார்த்துட்டு, டே மச்சா இப்போ நீ வண்டி எடுக்கிறியா இல்லைனா ஓட்டணுமா? டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ல, போகிறேன், கொஞ்ச நேரம் மூடிட்டு சும்மா இருக்கு அப்படின்னு இவங்களும் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. காலேஜுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. 2 பேருமே ஹெல்மெட்லாம் கழட்டி வச்சுட்டு கெத்தாக நடந்து கிளாஸுக்கு போகிறாங்க. பார்த்தா எல்லாருமே இவனுங்க வரதை பார்த்துட்டு, என்னடா ஜிமினே சீக்கிரமாக வந்துட்ட? இல்லையே, லேட்டாக தானே வந்திருக்கான். டே பாடி, அவன் உன்னை கலாய்ச்சிட்டு இருக்கான், அது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. என்னது கலாய்ச்சானா? என்னடா என்ன யாரா சொன்னது? நான் 1v1 வரியா? ஒத்த நிற்போம், யார் ஜெயிக்கிறான்னு பார்க்குறியாடா? வந்தோடனே புது பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு ஜிமினே ஒன்றும் பார்க்காம நம்ம டேங்க் போய் அவன் சீட்டில் அப்படியே காலை எடுத்து பெஞ்சு மேலே வச்சுட்டு உட்காந்துருக்கான். டேய் மச்சான், நீ வந்து உட்காரு. இரு மச்சான், அது எவன் நான் பார்த்துட்டு வரேன். டேய் வந்து உட்கார்றா அப்படின்னு சொன்னதும் ஜிமினை வந்து உட்காந்துட்டு, என்ன வேணும்? இல்லை மச்சான், இன்னைக்கு டே நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு? வழக்கம் போல தானே இருக்கு. இல்லைடா, இன்னைக்கு நம்ம சொட்டை கண்ணிலையும் படல பார்த்தியா? ஆமாம்ல, என்னையும் வரும்போது சொட்டை கண்ணில் பட்டு அவன் நம்மளை நல்லா கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸுக்கே வருவோம். பார்த்தா இன்னைக்கு அவன் கண்ணிலே படலல்ல. ஆமாம், நல்ல டேயாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே அவரும் அப்படியே வந்து நிற்கிறாரு. நான் மச்சான் சொட்டை தானே அது, எதுக்கு இப்போ கிளாஸில் வந்திருக்கான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்க. ஐயோ மச்சா, இவனெல்லாம் அப்படியே விஷத்தை வச்சு கொன்னாலும் சாக மாட்டான் போல, பேசணுன்னு வந்து முன்னாடி நிற்கிறான் பார்த்தியா அப்படின்னு இவங்க எல்லாரும் அப்படி இப்படி பேசிகிட்ருக்காங்க. குட் மார்னிங் ஆல். ஏதோ இன்னைக்கு புதுசாக சார் வரான்னு சொன்னார், நான் இது வரைக்கும் காணும். ஒரு வேளை வர வேண்டாம்னு நினச்சிருப்பார் போல். உங்களுக்கு காலேஜோட ஹிஸ்ட்ரி அதான் ஊர் ஃபுல்லாக ஃபேமஸ் தானே அப்படின்னு இவர் தான் ஸ்டூடெண்ட்ஸை திட்டிகிட்டு இருக்காரு. இப்போது டே ஹெட்லைட்டே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கணும்டா, வாத்தியார் நல்லா இருக்கணும்டா அப்படின்னு பின்னாடி இந்த ஜிமின் தான் கத்துறான். இங்கே நிறைய சீட்டு இருக்குது, அதுவும் இவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அதனால் அந்த சாருக்கு இவங்களை பார்க்க முடியாது. டே எவ்வளோ நாளைக்கு இப்படி கண்ணுக்கு தெரியாமல் கவுண்டர் அடிச்சிட்ருப்ப, ஒரு நாளைக்கு அவர் கண்ணில் படுகல, அப்போ நீ கிழிஞ்ச பார்த்துக்கோ. அது வரைக்கும் நான் அப்படியே ஜாலியாக இருக்க போகிறேன்ல, அது வரைக்கும் என்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல, ஸோ அது வரைக்கும் இப்படியே போட்டோம் அப்படின்னு நம்ம ஜிம்மில் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். அந்த டைம் பார்த்து, சார் மே கமின்? யாரா மச்சா அது? நம்ம லேட்டாக வரும்னு பார்த்தா நம்மளை விட லேட்டாக வந்துருக்க ஒருத்தன் அப்படின்னு அவங்க பார்த்துட்ருக்காங்க. இது அவன் தானே? உள்ள வாங்க. நீங்கள் தான் ஜங்குக்கா? ஆமாம் சார், இங்கே புதுசாக எக்கனாமிக்ஸு சாராக வர சொன்னேன். எஸ் அதான் ஏன் சார் லேட் ஆனீங்க? அது வந்து டிராஃபிக்கு சார், அதான் லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்போவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் கிளாஸ் எடுங்க. ஓகே ஆல், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் அந்த டேபிளில் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன், டிராஃபிக்கு செம்மையாக இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுட்டு, என் பேர் ஜங்குக், இது வரைக்கும் உங்கள் எல்லோரும் பேரும் எனக்கு தெரியாது, ஆனால் போக போக நான் எல்லோரும் பேரையும் கற்றுக்குறேன். இப்போவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்ட்ரொடக்ஷனுக்கெல்லாம் நேரம் இல்லை, நேராக கிளாஸ் எடுக்கலாமா? ஓகே சார் அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. அப்போ ஓகே வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். எல்லோரும் கிளாஸே பார்த்துட்ருக்காங்க, ஏன்னா
ஜங்குக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கான். அதுவும் கிளாஸில் பொண்ணுங்கெல்லாம் ஜங்குக்கே பார்த்து சொல்லி விட்டுட்ருக்காங்க. என்ன மச்சா, புதுசாக ஏதோ சொட்டை வரும்னு பார்த்தா செம்மையாக ஒருத்தனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சொட்டை பெரிய அறிவாளி தான். அதான் பொண்ணுங்கெல்லாம் அப்படியே கிளாஸை பார்த்துட்ருக்காங்க பார்த்தியா, அதுக்கு தான் இவனை கொண்டு வந்திருக்காங்க போல். என்ன இவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். டேய் மச்சான், டேய் மச்சான். ஆ என்ன என்னவா? அப்போ நான் சொன்ன எதுவும் நீ கேட்கலையா? நீ நீ அது என்ன சொன்னது? நானும் பார்க்குறேன் இந்த சார் வந்ததுலேருந்து மூஞ்சிலாம் இப்படி செவந்துருக்கு. என்ன உனக்கு அவர் மேலே கோவமா? நான் எதுக்கு கோவப்படணும்? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் என்னடா உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னிலேருந்து நம்ம தினமும் கிளாஸுக்கு வரோம். அதுவும் எக்கனாமிக்ஸ் பீரியடு நம்ம கிளாஸில் இருக்கோம், புரியுதா? என்னடா ஆச்சு உனக்கு? நீ தான் வரவனை பார்த்துக்கலாம் அப்படியே அனுப்பிடலாம்ல. எதோ சொன்ன நேற்று, இப்போ பார்த்தா மொத்தமாக மாறிட்டியே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னிலேருந்து எக்கனாமிக்ஸ் பீரியட்னு ஒன்று இருந்தால் இந்த கிளாஸில் நாம் இருக்கிறோம். வேறு கிளாஸ்லேயும் எக்கனாமிக்ஸ் பீரியட் இருந்தால் அங்கேயும் போய் உட்கார்றோம், புரியுதா? என்ன எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோ? டேய் புரியுதாடா? புரியுது மச்சா, புரியுது. உனக்கு ஒன்றும் இல்லை, நீ பாரு, நீ கிளாஸை பாரு. ஐயோ கடவுளே, இருக்கிற தொல்லையே தாங்க முடியல. அதில் இந்த பைத்தியம் வேற ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமீன் தான் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ கிளாஸ்லாம் முடிச்சு நம்ம ஜம்முக்கும் வெளியே போகிறான். டே வாடா வாடா. எங்கடா போகிற? அதான் வெளியே போகிறான்ல, உன் பின்னாடியே போகலாம் வா. எதுக்கு? எதுக்கா? எதுக்குன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் நம்ம போகணும், நீ வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடி போகிறான். ஐயோ இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமனும் பின்னாடியே போகிறான். இவனும் அப்படியே விடாமல் ஜங்குக்கு பின்னாடியே போயிட்டுருக்கான். டேய் உனக்கு எக்கனாமிக்ஸில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எங்கேயோ நிற்கிறான். இவன் பின்னாடி இருந்து ஒளிஞ்சு எத்தி பார்த்துட்ருக்கான். அப்புறம் நீ எதுக்கு தான் அவன் பின்னாடியே போயிட்டுருக்க? அது அது எனக்கு தெரியாது, எனக்கு போகணும்னு தோணுது, அதான் போகிறேன். சரி நீ போய் தொலைய வேண்டியது தானே, எதுடா என்ன இழுத்துட்டு சுற்றுற? நீ என் நண்பன், அப்போ நீ என் பின்னாடி தான் வரணும் அப்படின்னு அப்படியே ஜிம்னோட கையை பிடிச்சி வாடா வாடா அவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். இப்போது அங்கே ஸ்டாஃப்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்கிற ஒரு போர்டு இருக்கும்ல, அந்த ரூம்குள்ளே நம்ம ஜம்முக்கு போகிறான். எப்படின்னா அந்த காலேஜில் ஸ்டாஃப்ஸ் மட்டும் உள்ளே போகணும். அங்கேயே நம்மகிட்ட அப்படியே பின்னாடி போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஜெமீன் அவனோட காலரை பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு, எங்கே போகிற? அதான் அவன் போகிறான்ல, பின்னாடி போகிறான். இங்கே பாரு, இது காலேஜ் ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் உள்ளே போகணும், நாமெல்லாம் போகக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறது? ஸ்டாஃப்னு போய் சொல்லிட்டு உள்ளே போகலாமா? அட சூப்பர் ஐடியா, கண்டிப்பாக மாட்டுவோம். ஏன் அப்படி சொல்கிற? காலேஜுக்கு வர்ற பாதி பிரச்சனையே நம்மளால தான் வருது. நாம் எங்கேயாச்சும் போய் சண்டை போட்டு தான் காலேஜ் பேரே நல்லா கெடுத்து வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஸ்டாஃப்லாம் சொல்லிட்டு உள்ளே போக முடியாது. நம்ம மூஞ்சிலாம் இங்கே இருக்கிற புள்ள பூச்சிக்கு கூட நல்லா தெரியும். டேய் அவன் என்ன அப்படியே போட போகிறான், கண்டிப்பாக வெளியே வருவான்ல, அப்போ பார்க்கலாம். கொஞ்ச நேரம் சும்மாறா, அப்படியே ஒரே தொல்லையாக போச்சு. டேய் உனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது. என்ன தெரியாது? என்ன தெரியாது? உனக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னையே இப்படி சொல்கிற பாரு, எனக்கு இது தேவை தான். இது காதல் மச்சான், உனக்கு தான் ஒரு ஆள் இல்லைல்ல, அதான். என்ன சார் உங்களுக்கு இருக்கா? அதான் போகிறான்ல ஜங்குக்கு, அவன் தான் என் ஆள். அப்படியா? இது அவனுக்கு தெரியுமா? ஏய் கலைக்காத, இன்னைக்கு இல்லைனா என்னைக்காச்சு அவனை நான் செட் ஆகுறானா இல்லையான்னு மட்டும் பாரு. சரி மச்சான், சரி மச்சான், நீ பண்ணு. இப்படி நம்ம ஜங்குக்கு எங்கே போனாலும் டேங்க் சுற்றி சுற்றி போகிறதும் பின்னாடியே ஜிமின் வரதும் எல்லாம் ஒரு நாள் நம்ம ஜங்கு கவனிக்கிறான். அவன் அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தைங்க மாதிரி ரெண்டும் மேலே பார்த்துட்டு நிற்குது. இப்போ நேராக ஜங்குக்கு அவங்கக்கிட்ட போயிட்டு, என்ன எதுக்கு பின்னாடி வரீங்க? ஏதாச்சும் டவுட்டா? ஆமாம் டவுட்டு. எந்த சாப்டரில் எந்த போர்ஷன்? அது வந்து உண்மையை சொல்லுங்கள், உண்மையிலே டவுட்டு கேட்க தான் வந்தீங்களா? அது வந்து அப்படின்னு நம்ம டேங் அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது, அது வந்து சார்
இவனுக்கு உச்சா போகணுமா, அதை வாஷ்ரூம் போக வந்தோம். அப்படி தானே மச்சா? ஆமாம் ஆமாம். ஆனால் வாஷ்ரூம் அந்த பக்கம் தானே? அது சார், இவனுக்கு வாஷ்ரூமில் உச்சா போனால் சரியாக வராது. அதுவும் அங்கே ஒரு காடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நேராக போனால் அங்கே போ, அங்கே உச்சா போவான், அதுக்கு தான் நிற்கிறான் அப்படின்னு சொன்னது. நம்ம ஜங்குக்கும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி போயிட்டான். இப்போது ஜங்குக்கு போனதும், எதுடா என்ன அடிச்ச? சும்மா வாக்கிங் வந்தான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நாங்கள் கிளாஸை கட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்தோன்னு சொல்லியிருக்கலாம். என்ன போய் உச்சா போகணுன்னு சொல்லியிருக்க? டேய், அவன் என்ன நினச்சிருப்பான்? ஏண்டா அவன் உச்சா போக மாட்டானா? நான் உச்சா போக மாட்டானா? நீயும் போவ தானே, இதில் என்ன இருக்குது? டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே நடந்து போகிறான். டேய் மச்சா கோச்சிக்கிட்டியா? டேய் இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பின்னாடியே போகிறான். இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. டேய் ஜிம்னா, இவ்வளோ நேரம்டா உனக்கு, என்ன வேணும்னே பண்ணுறியா? நாடா நீ பாத்ரூம்குள்ளே கூட மனுஷனுங்க நிம்மதியை கொடுக்க மாட்டேங்கிற. நீ போடா. டேய் லேட் ஆகுதுடா, கிளாஸுக்கு போகணும், சீக்கிரம் வா. என்றைக்கும் லேட்டாக தானே போவான், இன்றைக்கி மட்டும் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பாத்ரூம் முன்னாடி டேங் தான் அவனை சேர்த்திட்டு இருக்கான். ஜிம்மினும் அப்படியே வந்துட்டு, டேய் என் பேண்டுங்களா, சரி வரணும் எட்டியோட வந்து நிற்கிறான் பாரு. டேய் என் பேண்டுங்க அங்கே இருக்கும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு, ஏறு வண்டியில் ஏறு. டேய் இருடா ஷூ போடல, கையில் தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட இன்னொரு ஷூவை டேங் அப்படியே எடுத்துகிட்டு நேராக பைக்குக்கிட்ட ஓட்டுறான். ஐயோ இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அடிச்சு பிடிச்சி காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. இந்த கர்ம கூட என்றைக்கு சுற்றி சாகணும்னு எனக்கு எழுதி வச்சிருக்கு போல். அதெல்லாம் அவனுக்கு சொன்ன முடியாது. என்ன சொல்லணும், எனக்கு பார்த்தாலே புரியுது உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. இது காதலுக்கு இருக்கு. என்ன இருக்கு? அதான் சொன்னல புரியாதுன்னு, வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் கிளாஸ்க்கு போயிட்டுருக்காங்க. 2 பேரும் கிளாஸ்க்கு போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நம்ம டேங் அப்படியே டோரை பார்த்துட்ருக்கான், எங்கே ஜங்குக்க காணும்னு சொல்லிட்டு. டேய் மச்சான், எங்கே அவன்? யார்? அதான் நேற்று வந்தானே அவன். அவனா? அவன் இவ்வளோ நேரம் என் பாக்கெட்டுக்குள்ளே தான் இருந்தான், இப்போ தான் எங்கேயோ போகிறத பார்த்தேன். டேய் போடா விளையாடாமல். அப்புறம் நான் என்ன சொல்கிறது, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்கு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டான். டேய் பாரா வந்துட்டான். அதை எனக்கு பார்த்தது தெரியுது, நீ ஒன்று சொல்லி காட்ட வேணாம். இப்போது அவன் வந்துட்டு கிளாஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்ம டேங் தான் கண்ணை மூடாமல் கிளாஸை பார்த்துட்ருக்கான். டேய் மச்சான், உனக்கு படிக்கணும்னு இவ்வளோ ஆசை வந்துச்சோ? சும்மாறா, அதான் கிளாஸ் நடக்குதுல்ல. இங்கே பாரு, இந்த கிளாஸு ஒன்றை மாதிரியே நிறைய பேர் கவனிக்கிறாங்க. யார்? அதான் அந்த பக்கம் பாரு. பார்த்தா அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இவனை மாதிரியே கண்ணை மூடாமல் கிளாஸை பார்த்துட்ருக்காங்க. இவங்க வர எப்போ பார்த்தாலும் இவனையே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம டேங்கு தான் கடுப்பாகிறான். இந்த பொண்ணுங்களே இப்படி தான், நேற்று வரையும் ஒன்றை தான் பார்த்து சொல்லி விட்ருந்தாங்க, இப்போ பார்த்தா இவனை பார்த்து சொல்லி விட்றாங்க. யாராச்சும் ஒருத்தங்க போதும். அவ்வளோங்க ஆட்டத்தை இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுறேன் பாரு. என்ன பண்ண போகிற? கிளாஸு முடியட்டும், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு இவனும் அப்படியே அவங்கள பார்த்து முறைச்சிட்டு திரும்ப கிளாஸை கவனிக்கிறான். கிளாஸே இல்லை, நம்ம ஜங்குக்க கவனிக்கிறான். இப்போ கிளாஸ் முடியுது. என்ன இன்றைக்கி பின்னாடி போகலையா? இன்றைக்கி அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குது, ஸோ இன்றைக்கி என் ஆள் போட்டும் நாளைக்கு பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பொண்ணுங்க உட்கார பெஞ்சுக்கிட்ட தான் வரான். ஓய் என்ன உங்ககிட்ட தான்? அவன் வாரான், கிளாஸ் எடுக்கிறான், உங்களை பார்த்தா கிளாஸை கவனிக்கிற மாதிரி இல்லையே. இனிமே அவன் மேலே உங்கள் கண்ணு பட்டுச்சு நோண்டி எடுத்துருவேன் அப்படின்னு நம்ம டேங் தான் பொண்ணுங்களை மிரட்டிட்டு வந்துட்டுருக்கான். அச்சான், உன் ரேஞ்சு எங்கே இருக்கு? பொண்ணுங்க கிட்டலாம் போய் சண்டை போடுறியே. இங்கே பாரு, என் ஜங்குக்காக இது இல்லை, இதுக்கு மேலும் பண்ணுவேன். எப்பா ஒருத்தன் காதல் தொல்லை தாங்க முடியவே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தா இவங்க 2 பேருமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், அதான் நீ லவ் பண்ணுறல, சும்மா எதுக்கு முக்கிட்டு நிற்கிற, போய் சொல்ல வேண்டியதானே. டேய், நான் அவனை பார்த்தே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே போய் லவ் சொன்னான். அவன் எஸ் சொல்லுவான்னு நீ நினைக்கிறியா? அதெல்லாம் நோ தான் சொல்லுவான். அது இப்போ சொன்னாலும் நோ தான் சொல்லுவான், 2 மாதத்துக்கு அப்புறம் சொன்னாலும் நோ தான் சொல்லுவான். ஏன் அப்படி சொல்கிற? பின்ன அது யார்? உன் சாரு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா போய் சொல்லு. அவன் என்ன சொல்லுவான்லாம் யோசிச்சுட்டு இருந்தா இப்படியே போக வேண்டியது தான். அப்படியா? நான் சொல்கிறத கேளு. நீ இப்போ லவ் சொல்லிவிட்டு அப்படியே சுற்று. அவன் பின்னாடியே சுற்றும்போது ஒரு நாளைக்கு அவனுக்கும் உன் மேலே காதல் வந்து அப்படியே நீங்கள் 2 பேரும் செட் ஆயிடுவீங்க. அப்படியா? ஆமாண்டா, இது என் மாஸ்டர் பிளானு. பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு மோட்டிவேஷன் ஜிமின் கொடுத்துட்ருக்கான். இதை கேட்டு நம்ம டயாங்கும் ஓகே இன்றைக்கே போய் சொல்லிட வேண்டியதான்னு ரெடியாக உட்காந்துருக்கான். சப்பா கடவுளே, அவன் சுற்றுற கேப்பில் ஆச்சு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா காதலுக்கு இருக்குது மயிருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஜிமின் மைண்ட் வாய்ஸில் ஓடுது. அதனால தான் இந்த தேவையில்லாத மோட்டிவேஷனே அவன் கொடுத்துருப்பான். இப்போ ஜங்குக்குமே கிளாஸ்க்கு வந்துட்டான். எல்லாருமே எப்படி விஷ் பண்ணிட்டு அவனும் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படியே கிளாஸ் போயிட்டுருக்கு. டேய் மச்சான், நான் இப்போ சொல்லவா? சொல்லு அப்படின்னு நம்ம ஜிமினும் ஏதோ யோசிக்காமல் சொல்லிட்டான். டேங் அப்படியே எழுந்துன்ட்டு, சார். யாருக்கு? எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள், ஏதாச்சும் டவுட்டா? டவுட் இல்லை, அது அது வந்து சார், ஐ லவ் யூ. அது நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் கிளாஸ் முன்னாடி எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க ப்ரப்போஸும் பண்ணி முடிச்சுட்டான். இப்போ சைடில் ஜிமின் தான், அட பாவி, சொன்னா என்னடா இப்படி சொல்லிட்ட, ஐயோ இன்னும் எல்லாரும் பார்க்குறாங்களே, டேய் உட்கார்றா. இல்லை, அவன் ஒன்றும் சொல்லி, ஓ உட்கார்றா அப்படின்னு சொன்னதும் நம்ம டைம் அப்படியே உட்கார்றான். கொஞ்ச நேரம் அப்படியே ஆக்கடான சைலன்ஸ் போகுது. நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் மீதி கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே போகிறான். டே வாடா அவன் போகிறான். டேய் நீ போக வேண்டியதாண்டா, எதுக்கடா என்னையும் இருக்கிற, நீ என் நண்பன் தானே, அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போகிறான். சார் உங்களை தான் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு? அது நான் சொன்னேன், நீ எதுவும் சொல்லாமல் போகிறீங்க. எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதான் நான் ஒன்றும் சொல்லலை. ஏன் சார், உங்களுக்கு நான் பிடிக்கலையோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உன் பேர் என்னன்னு கூட தெரியாது. நீ பாட்டுக்கு வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறது? அதான் பிரச்சனையா? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. என் பேர் கிம்டன், அப்புறம் என் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா, அப்புறம் நான் பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. இப்போது ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அதான் நீங்கள். இப்போது இதெல்லாம் கேட்டு நம்ம ஜமுக்கு அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்லணுன்னே தெரில. என்ன சார்? இப்போ அவனும் அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே போயிடுறான். சார், நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை விட மாட்டேன் சார், ஏன்னா ஐ லவ் யூ அப்படின்னு அவனும் சொல்கிறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நேராக டைம் வீட்டுக்கு வந்துட்டு, அம்மா எங்கம்மா இருக்கீங்க? டேய் எதுக்குடா கத்துற, சொல்லு. நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? அதான் அவங்கிட்ட என் லவ்வை சொல்லிட்டேன். யாருக்கிட்ட? அந்த சாருக்கிட்டையா? ஆமாம்மா. அது இருக்கட்டும், அந்த சார் என்ன சொன்னார்? அது சொல்டா. அவன் ஒன்றும் சொல்லம்மா, அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஜெமீன் தான் சொன்னான், சுற்றி போனால் ஒரு நாளைக்கு விழுந்துருவான்னு. அப்போது டேங்கோட அப்பாவும் வந்துட்டு, நீங்கள் சும்மா இருங்க, நீங்களும் என் பின்னாடி சுற்றி தானே என்னை மயக்கினீங்க, அதுவும் என் பிள்ளைய பாருங்கள், இவன் அழகுக்கு அவனும் விழுவான் அவன் அப்பனும் விழுவான், கொஞ்ச நேரம் நீங்கள் மூடிட்டு இருங்க. கடவுளே, இவனுக்கும் நடுவில் என்னை கொண்டு வந்து போட்டுட்டே, இந்த அலப்பறை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறாரு. டேங்கோட ஃபேமிலி எப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டான, அதே டைமில் நம்ம டேங்கோட அப்பாவுக்கு பிஸ்னஸ் தான். ஸோ ஓரளவுக்கு ரிச்சான ஃபேமிலி தான். இப்போது
நெக்ஸ்ட் டே பார்த்தா அவள் அப்படியே காலேஜுக்கு போய் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் அப்படியே நடந்துகிட்ருக்கு. இப்போது நம்ம ஜம்முக்கு அப்படியே கிளாஸ் நடத்திட்டு இருக்க டைம் அப்படியே பார்த்துட்டு நான் அப்படின்னு கண்ணால் அவனோட ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜம்முக்கு அப்படியே பார்த்துட்டு நீங்கள் சாப்டர் 8க்கு போங்க. சார் நம்ம சாப்டர் 7 பார்க்கல. ஓ அப்படியா? எப்படி நம்ம ஜங்குக்கு வந்து தட்டி தடுமாறுறதை பார்த்து டேங் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். இருந்தும் அவன் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே கண்ணடிக்கிறதும் அவனை பார்த்து ஐ கான்டெக்ட்லேயே பேசுகிறதும்னு அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கும் இதெல்லாம் தாங்க முடியாமல் சீக்கிரமாக கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு மீதி இருக்கிறது லைப்ரரியில் இருக்கிற புக்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, இன்றைக்கி இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ்லேருந்து இறங்கி ஓடுறான். இப்போது டைம் அப்படியே பார்த்துட்டு நீ ஓடு, நீ எவ்வளோ ஓடினாலும் கடைசியில் என் கையில் தான் வந்து மாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். இப்போ ஜங்கோக்கை பார்த்தா டேங்க் பின்னாடி வரானான்னு பார்த்து பயந்து ஓடிட்டுருக்கான். பின்னாடி வரானான்னு தெரிஞ்சதும் என்ன இவன் நேற்று வரைக்கும் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தான், இன்றைக்கி காணோம் அப்படின்னு இவன் பார்த்துட்டு என்ன ஜங்கோக்கு இப்போ உனக்கு அவன் பின்னாடி வரணுமா? வேண்டாம்ல, அவன் வேலையை பார்த்து போ அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கான். இப்போ யாரோ அவனை பிடிச்சி இழுத்து அந்த வாளோட பின் பண்ணி நிற்க வைக்கிறான். என்ன செல்லம் பயந்துட்ட போல, உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்போ பாரு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்க. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நான் பின்னாடி சுற்றுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா எதுக்கு சுற்றுறான்னு கேட்குற? இங்கே பாரு, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, நீயா ஒன்று கற்பனை பண்ணி பேசாமல் போய் வேலையை பாருப்போ. ஓய் இரு, முதல்ல என் கையை விடு. எப்போ ஓகே சொல்லுவ? என்னது சொல்லு, எப்போ ஓகே சொல்லுவ? ஐயோ கடவுளே, இப்போ எதுக்கு சினிமா டயலாக்லாம் பேசுகிற? நீ சொல்லு, எப்போ ஓகே சொல்லுவ? சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை விட்டு நடந்து போகிறான். போங்க சார் போங்க, மாட்டுவீங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே நடந்து போகிறான். இப்போ ஜங்குக்கு நேராக நடந்து போய் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டு ஐயோ கடவுளே, யார் அவன், என்ன இப்படி பண்ணிட்டு போகிறான்? அவன் கிட்டக்கு வரும்போதுலாம் ஹார்ட் பீட் எகிறது. என்ன எனக்கு ஒரு வேலை அவன் மேலே லவ் வந்துடுச்சோ? சே, என்ன பேசுகிறானா? பார்த்து 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே லவ் வருமா அப்படின்னு அவனும் புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே காலேஜுக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்கே நோட்டீஸ் போர்டில் ஏதோ ஒட்டி வச்சுருக்காங்க. அங்கே சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்று அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு இவனும் போய் பார்த்தா அங்கே நம்ம டேங்கோடையும் ஜங்கு கூடையும் ஃபோட்டோ வச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் ஆரம்பம், படுக்கறையில் ஆனந்தம் அப்படின்னு ஒரு கேப்ஷனோடு அப்படியே ஒட்டி வச்சுருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் அப்படியே அந்த போஸ்டரை கிழிச்சு போட்டு, என்ன நீங்கள் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, முதல்ல யார் இது பண்ணது அப்படின்னு கேட்டதும் யாரும் ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க. இப்போது ஜங்கு கட்டியே பார்த்துட்டு, நீங்களாம் வந்து சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு பையன், என்ன சார் நாங்கள் உண்மையாக தானே போட்டிருக்கோம், அப்புறம் எதுக்கு கொதிச்சு தள்ளுறீங்க இப்படின்னு சொன்னதும் நம்ம ஜங்குவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவனும் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நேராக டேங்கிட்ட போய் அவன் ஒரு பெஞ்சில் அப்படியே உட்காந்துருப்பான் எல்லாரு கூடயும். இப்போ நேராக அந்த போஸ்டர் எடுத்து டேங்க் கையில் கொடுத்துட்டு, இங்கே பாரு, ஒன்றால் தான் எல்லாமே, இது பிடி, இது உன் வேலையாக தான் இருக்கும், உன் கையாளுங்க தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க, நீ ஒரு பொறுக்கி தான் எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீப்பாக இருக்கன்னு நான் நினச்சி பார்க்கல, இனிமேல் என் மூஞ்சியில் கூட முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை அங்கே தூக்கி போட்டு நடந்து போகிறான். இப்போ டேங் அப்படியே அந்த போஸ்டர் எடுத்து வாசிச்சுட்டு, டேய் எவன்டா அந்த வேலை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க. யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டேங் அப்படியே எல்லாரையும் பார்த்து அப்படியே முறைச்சிட்டு கிளாஸ்லேருந்து வெளியே போகிறான். பின்னாடியே ஜிமினும் போகிறான். மச்சான் வேணாம், உனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, நீ என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சி உன் கையில் கொடுக்குறேன்,
இல்லை மச்சான், என்ன சொல்லியிருந்த பரவாயில்ல, அவனை அவனை சொல்லியிருக்கான். ஏன் ஜங்குக தப்பாக போட்டிருக்கான். அவன் அவன் என் கையில் தான் மாட்டணும். கிடச்ச உடனே என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்பீடாக நடந்து போகிறான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் லைப்ரரியில் உட்காந்து புக்கை படிச்சுட்ருக்கான். அப்போது டேங் அப்படியே ஸ்பீடாக வந்துட்டு ஒருத்தனை அடித்து போட்டு அந்த டேபிளில் அப்படியே படுக்க வச்சுட்டு படுக்கன்னா அப்படியே தள்ளி போடுறான். அவன் நேராக போய் படுத்துட்டான் அந்த டேபிளில். அப்படியே அவனை 2 மிதி மிதிச்சுட்டு சொல்கிறா அது யார் போட்டான்னு சொல்கிறா. அது சார் நான் தான் போட்டேன், இனி அடிக்க வேணான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே கதறான். என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட நீங்கள் போங்க அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். என்ன உன் பிரச்சனை, என்ன பண்ணி வச்சுருக்க நீ? அதான் புரிஞ்சிருச்சுல்ல, இந்த மாதிரி சீப்பு வேலைலாம் நான் பார்க்க மாட்டேன். சும்மா என்கிட்ட வந்து அதுக்கு நீ இப்படி பண்ணுவியா? எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ என்ன தப்பாக நினச்சிருக்க, அது எனக்கு பிடிக்கல, அதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறான். போகிற டேங்கு ஜங்குக்கு அப்படி பார்த்துட்ருக்கான், என்னவன் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே அவன் கிளாஸ் எடுக்க போகும்போது நம்ம டேங் அதே மாதிரி இவனை பார்த்து சைட் அடிக்கிட்ட பார்த்துட்டு ஏற்று தானே எதுவும் சொல்லிட்டு போனான், இப்போ பார்த்தா திரும்பவும் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அவன் அப்படியே கிளாஸ் எடுக்கிறான். இப்போ கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஜங்குக்கு அப்படியே வெளியே போகிறான். அப்போது பின்னாடியே டேங் வரான்னு ஜங்குக்கு நல்லா தெரியும். இருந்தும் அவன் கண்டுக்காமல் அப்படியே நடந்து போகிறான். இப்படியே டேஸ் போயிட்டுருக்க நம்ம ஜங்குக்கு பிடிக்குது நம்ம டேங் அப்படியே அவனை சுற்றி வர்றது. அப்படியே இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்த்துட்டு இங்கே வா. என்னையா? அப்புறம் இங்கே வாடா. என்ன சார்? சரி வா என் கூட. ஓகே. என்ன எங்கே போகிறோம்லாம் கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்கணும், உன் கூட தானே போகிறேன், உன் கூட நரகத்துக்கு வேணாலும் வருவேன். ரொம்ப டைலாக் பேசாமல் வா. இவங்க அப்படியே நேராக காலேஜ் கேண்டீனுக்கு தான் போகிறாங்க. அப்படியே போய் உட்காந்துட்டு அண்ணா 2 காஃபி அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். டேங் அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை, நீயாவே கூப்பிட்டு காஃபிலாம் கொடுக்குற. நான் காஃபி டேட்டா? டேட்டெல்லாம் இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி பேசு. உனக்கு என்ன? எப்போ பார்த்தாலும் நானும் பார்க்குறேன், சுற்றிகிட்டே இருக்கேன் என் பின்னாடி, அதான் கண்டுக்கலான்னு தெரியுதுல்ல, அப்படியே விட்டு போயிருக்கலாம்ல. விட்டுட்டு போகிறதுக்கு ஒன்றும் இது அந்த மாதிரி காதலும் இல்லை, இந்த மாதிரி காதலும் இல்லை, இது வேற மாதிரி காதல். உனக்காக உயிரே கொடுப்பேன். அப்படியா? எனக்காக என்ன ஒன்று செய்வியா? கேளு. எனக்காக இந்த காலேஜ் மாடியிலேருந்து குதிக்க சொன்னால் குதிச்சிருவியா? அது பண்ண மாட்டேன். ஏன்? எனக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு சொன்னேன். இல்லை, குதிச்சு என் கை காலெலாம் உடஞ்சதுக்கப்புறம் உன்னை யார் பார்த்துக்கிறது? இங்கே பாரு, எனக்கே என்னை பார்த்துக்க தெரியும். சும்மா வாக்கியம் வந்த மாதிரி உயிரே கொடுப்பேன்லாம் பேசக்கூடாது. இப்போ என்ன, லவ்வை ப்ரூவ் பண்ண குதிக்கணும், அவ்வளோதானே? இரு. எங்கே போகிற? உட்காருங்க. அப்புறம் லவ்வை ப்ரூவ் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம், நீ உட்காரு. எப்படி ப்ரூவ் பண்ணும்? வரப்போகிற செம்முக்கு நீ என் சப்ஜெக்ட்டுக்கு 8 எபோ மார்க் வாங்கினா கண்டிப்பாக நான் உன் லவ்வை உண்மைன்னு ஒத்துக்கிறேன். ஒருவேளை நான் மார்க் வாங்கலைன்னா எனக்காக இது கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உன் லவ்வை நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, நீ இப்போ முடிவு பண்ணிக்கோ, நீ எந்த தான், ஏன்னா நான் மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் அப்படியே எழுத போகிறான். இவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம டேங்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜிம்முனும் டேங்கு தான் அப்படியே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. டே மச்சான், ஒரு கெத்துக்கு வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டான்டா, எப்படிடா 80 எப்போ வாங்குவேன்? இப்போ என்கிட்ட வந்து கேளு, உங்ககிட்ட யார் சொன்னா கெத்து காட்டுறதுக்கு? அது இல்லைடா, அவன் அப்படியே லவ்வை ப்ரூவ் பண்ண சொன்னதும் எப்படியாச்சும் அதை ப்ரூவ் பண்ணணுன்னு தோணுச்சு, அதான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன மச்சான் நீ, உனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நீ பாஸ் ஆகிறதே ரொம்ப விஷயம்,
அதில் 8 எப்போல்லாம் எப்படிடா வாங்குறது? டேய் அதை தாண்டா தெரில, எப்படியாச்சும் வாங்கணும். சரி நீ ஒன்று பண்ணு, எங்கேயாச்சும் டியூஷன் போ. என்னது டியூஷனா? அதெல்லாம் செட் ஆகாது. அப்போ ஒன்று பண்ணு, எங்கேயோ குத்துக்கல் மாதிரி இரு, அப்படியே தானாக பாஸ் ஆயிடுவேன். டேய் ஒரு ஐடியா கொடுறா. அதான் கொடுத்தேனே, வேறு ஐடியா கொடு. எனக்கு தெரியாது, நீ படித்து பாஸ் ஆகிறது தான் ஒரே ஐடியா. படிக்கணுமா? லவ்வை ப்ரூவ் பண்ணணும்ல, படி. எனக்கு மேட்ச் இருக்குது, நான் போகிறேன். யாரு கூட மேட்ச் விளையாட போகிறேன்? அதான் ஏரியாவில் கொஞ்சம் சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க கூட தான். போய் சின்ன பசங்க கூட அதெல்லாம் பரவாயில்ல, ஜாலியாக இருக்கும். நான் போகிறேன், நீ படி. இப்போ ஜிம்மில் அப்படியே போனதுக்கப்புறம் நம்ம டேங் தான் எப்படி படிக்கிறேன்னு யோசிச்சுட்ருக்கான். பார்த்தா அவன் கையில் புக்கு கூட இல்லை. இருந்தாலும் அவனும் எங்கே இருந்தாச்சு நோட்டெல்லாம் வாங்கி படிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இப்போது நெக்ஸ்ட் டே பார்த்தா காலேஜில் நம்ம ஜங்கு அப்படியே கிளாஸ் எடுக்க வரான். பார்த்தா அங்கே டேங் இல்லை. அவன் அப்படியே சுற்றி பார்க்குறான் எங்கேயாச்சும் இருக்கானான்னு. ஆனால் அவனை அங்கே எங்கேயும் பார்க்க முடியல. அப்போ தான் அவனுக்கு புரியுது டேங் இன்னைக்கு காலேஜுக்கு வரலான்னு. அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது, இன்னும் நம்ம டேங் காலேஜுக்கு வரல. அப்படி செம்முக்கு 2 days இருக்கும்போது நம்ம டேங் திரும்ப காலேஜுக்கு வரான். எப்படியோ அவன் வந்தது தெரிஞ்சு நம்ம ஜங்குக்கு தான் அவனை பார்க்க அப்படியே ஓடி வரான். என்னாச்சு? நீ நீ என்ன இவ்வளோ நாள் காலேஜுக்கு வரல? முதல்ல கொஞ்சம் தண்ணியை குடி. அதெல்லாம் வேணாம், நீ சொல்லு. அது என்ன நான் அன்றைக்கி சொன்னதுனால இனிமேல் ட்ரை பண்ண வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டியோ? அப்புறம் ஒன்றும் இல்லை, காலேஜுக்கு வர தோணல, அவ்வளோதான். சரி எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் எழுதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தானே என்ன முடியும்னு சொல்ல முடியும். என்ன பார்க்குற? நான் 80 வாங்கினா கண்டிப்பாக என்னை லவ் பண்ணும், அதே மாதிரி என்னை தான் கட்டிக்கணும். யார் சொன்ன உன்னை கட்டிக்க போகிறான்னு? அப்புறம் என்ன டைம் பாஸ் லவ்வா? லவ் பண்ணால் நாம் கட்டிக்கிறோம், புரியுதா? இங்கே பாரு, நான் சாரி, என்னெல்லாம் மிரட்டக்கூடாது, போய் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்த வேகத்துலேயே நம்ம ஜங்கு கட்டியே சிரிச்சுட்டு திரும்பி நடந்து போகிறான். இப்போது டேங் அப்படியே பார்த்துட்டு, என் கையில் தானே மாட்ட போகிற, போ அப்படியே ஆட்டிக்கிட்டு போ. இப்போது அந்த எக்ஸாமும் முடியுது, அதோட ரிசல்ட் டேட்டும் ஆயிடுச்சு. அப்படியே மச்சான் எனக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, நீ போய் பார்த்துட்டு வா. ஒரு எக்ஸாம் எழுதிட்டு பண்ணுற அலப்பறைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு, மச்சான் என்னாச்சு? ஃபெயில் ஆகிட்டனா? இல்லை 80 above வரலையா? இல்லை மச்சான் 80 வரல. இனி என்ன பண்ணுறது? அதான் 80 வரல, ஏன்னா 82 வந்திருக்கு. என்ன சொல்கிற மச்சான்? ஜெயிச்சுட்டடா நீ, 82 வாங்கியிருக்க. உண்மையிலையா? ஆமாண்டா, போய் பாரு. ஆமாண்டா 82. நான் போய் ஜங்குக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட தான் அவன் நேராக போகிறான். ஜங்குக்கா என்ன எதுக்கு கத்துறேன்? என் ரிசல்ட்டை பார்த்தியா? பார்த்தேன், எனக்கு 82 இருக்குது, 80 above வாங்கிட்டேன். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜங்குவை கட்டி பிடிக்கிறான். என்னடா இப்படி கட்டி பிடிக்கிற, டைட்டாக இருக்கு. சாரி. பார்த்தியா, ஒரு எக்ஸாம் ஜெயிச்சதுக்கு இவ்வளோ சந்தோஷம்னா மீதி இருக்கிற எல்லா சப்ளையும் எழுதி பாஸ் ஆக வேண்டியது தானே? நான் ஒன்றும் எக்ஸாமுக்கு பாஸ் ஆனதுனால சந்தோஷப்படல. அப்புறம் அதான் இனிமேல் நீ என்னை லவ் பண்ணவில்ல, நீ திருந்தவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஒட்டியே போகலான்னு பார்க்குறான். அப்புறம் எதுக்கு ஏமாத்தினேன்? நீ தான் 80 above வாங்கின, லவ் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். எனக்கு ஒன்றும் உன்னை ஏமாற்றணும்னு இல்லை, எனக்கு இப்போது உன்னை லவ் பண்ண தோணலை, அவ்வளோதான். அதை தான் வச்சே ஏமாத்துறேன்னு சொன்னேன். எவ்வளோ சந்தோஷமாக வந்தான்னு தெரியுமா? ரெடியாக உடச்சிட்டே. நீ பாருட்டேன், உனக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை லவ் பண்ணுறது? எனக்கு எப்போ ஓகே சொல்லு,
நீ நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுடா. எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன். உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? ஆ, என் பேர் ஜங்குக்குன்னு தெரியும், என் ஃபேமிலி, நான் எங்கேருந்து வரேன், ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? தெரியும். ஆ, தெரியும்டா. என்ன தெரியும்? நீ ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்த, உனக்கு அப்பா அம்மா இல்லை, அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து தான் இவ்வளோ வரைக்கும் வந்த. இனிமே உன் லைஃபு ஹாப்பியாக இருக்க போகுது. இவ்வளோ தெரியும். இன்னும் என்ன வேணும்? ஆ, உனக்கு எல்லாம் தெரியுமா? இங்கே பாரு, இதனாலலாம் எனக்கு உன் மேலே இருக்கிற லவ் போகாது. அப்படிலாம் நீ ரொம்ப எதிர்பார்க்காத. ஆ, உனக்கு அம்மாவா அப்பாவா குழந்தைய கூட நான் இருப்பேன். இப்போ நம்ம ஜங்குக்கு அவனோட டேஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே அழுதுட்டு நம்ம தேங்காய் அப்படியே கட்டி பிடிக்கிறான். இது வரைக்கும் என்கிட்ட ஒருத்தர் கூட இப்படிலாம் சொன்னதில்லை தெரியுமா? இப்போ தான் எனக்கு எனக்குன்னு யாராச்சும் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இருக்கேன், நான் இருக்கேன், எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, இப்போ சொல்லு, எப்போ ஓகே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, ஆ, சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறான். போடா போ, வச்சுக்கிறேன். இப்போது அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. நம்ம டேங் அப்படியே ஜங்குக்கு பின்னாடி சுற்றுறதும், ஆனால் ஜங்குக்கு வந்து முன்னாடி மாதிரி இல்லை, கண்டுக்காமல் போயிட்டு இருந்த அவனும் இப்போ பார்த்து அப்படியே சிரிக்கிறதும் அவன்கிட்ட வந்து பேசுகிறதும் அப்படியே போகுது. அப்படியே இவங்க அஃபேருங்கிற விஷயம் காலேஜில் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ நம்ம டேங் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது 2 பசங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது அவன் காதில் வருது. டேய், உனக்கு தெரியுமா அந்த சார் இருக்காருல்ல புதுசாக வந்தவர்? யார்? எக்கனாமிக்ஸ் சாரா? ஆமாம்மா, அவரு தான். அவரும் அந்த டேங் இருக்கான்ல, காலேஜ் ரவுடி. ஆ, அவனா? ஆ, 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஓடுதாமா. ஆ, எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஏன்டா, இது காலேஜ் ஃபுல்லாகவே தெரியும், நீ இன்னும் தெரிஞ்சுக்கலையா? அதுவும் அந்த சாரு தான் டாப்புன்னு சொல்கிறான். அப்படியே ரவுடி மாதிரி சுற்றி இருந்த டேங் தான் போட்டோன்னு நினைக்கிறேன். ஆ, அப்படிங்கிற? ஆமாண்டா, பார்க்கும்போது அப்படி தானே இருக்கு. இப்போ டேங் இதெல்லாம் கேட்டு தான் நிற்கிறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அவன் முன்னாடி போயிட்டு, என்ன பேசுகிறீங்க? டேய் டேம்டா. ஆ, கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்துட்டு பார்த்தோன்னே டேங்டான்னு சொல்லிட்டு பயப்படுற மாதிரி நடிக்கிறீங்களா? ஐயோ அண்ணன், அப்படிலாம் இல்லை. அவங்கள பார்த்தா அப்படி தரல. இதுக்கப்புறம் இந்த மூஞ்சி இங்கே பார்த்தேன், அவ்வளோதான், கொன்றேன் போடா அப்படின்னு சொன்னது. அவங்களும் அப்படியே ஓடிடுறாங்க. இவன் அப்படியே யோசிச்சுட்டு, அவன் என்ன பாட்டம்னு சொல்லிட்டு போகிறான், நான் ஒன்றும் பாட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜங்கு கிட்ட தான் போகிறான். இங்கே பாரு ஜங்குக்கா, காலேஜில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நம்ம லவ் பண்ணுற விஷயம், ஒன்றை தவிர. ஆ, அது நம்ம லவ் பண்ணுறோமா? அதான் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அதை கூட எனக்கு பரவாயில்ல. என்னை போய் பாட்டம்னு சொல்கிறாங்க. பாட்டமா? அப்படின்னா என்ன? பாட்டம்னா என்னன்னு தெரியாதா? இல்லையே. டாப்பு பாட்டம் தெரியாதா? இல்லைடா, என்ன அது? அப்படின்னா அது கீழே இருந்தால் பாட்டம், மேலே இருந்தால் டாப்பு. அப்போ நான் டாப்பு தானே? ஆ, அது எப்படி நீ டாப் வருது? ஏன்னா நான் பெட்டு மேலே தான் படுக்கிறேன், அப்போ நான் டாப்பு தானே? ஐயோ, அது அப்படி இல்லைடா. பின்ன எப்படி? அது எப்படின்னா சொல்லி கொடுக்கணுமா? ஆமாம், சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக தானே இருக்க, வேறு யாரும் வர மாட்டாங்களே? இல்லை, பின்னாடி டூ நாட் டிஸ்டர்ப்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும், அது தூக்குனா யாரும் வர மாட்டாங்க. இப்போ நீ சொல்லு, இரு, நான் அதை போய் மாட்டிகிட்டு வரேன். அது எதுக்கு? அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த போர்டெல்லாம் மாட்டி அப்படியே ரூம்லாம் லாக் பண்ணிட்டு வரான். அப்படின்னா நம்ம ஜங்கு உட்காந்துருக்கிற அந்த காலேஜில் இருக்கிற அவன் அப்படியே உட்கார்ற ஒரு இடம் இருக்குல்ல, கேபின் மாதிரி, அந்த இடம். அப்படியே அந்த டோரை லாக் பண்ணுறான். என்ன நீ டோரெல்லாம் லாக் பண்ணுற? எதுவும் சரியில்லையே. என்ன சரியில்லை? எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஜங்குக்க பிடிச்சி இந்த வாலில் பின் பண்ணுறான். ஆ, என்ன? டாப்னா என்னன்னு தெரிய வேண்டாம்? டாப்புன்னா என்ன? நான் தான் டாப்பு.
அப்போ நீ டேங் இல்லையா? ஓ, நான் டேங் தான், ஆனால் நான் தான் டாப்பு. அப்போனா நீ பாட்டம். பாட்டமா? ம், பாட்டம் தான். ஏன்னா டாப்பாக இருந்து உன் மேலே படுக்க போகிறது நான் தான். எனக்கு புரியல. இப்போ நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸே பார்த்துட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு தெரியுது இவன் ஏதோ பண்ண போகிறான்னு. சரி, நீ தள்ளிப்போ. எதுக்கு தள்ளிப்போ? எதுக்குன்னு சொல்லு. எதுக்கு இப்படி பார்க்குற? அதான் சொல்லி கொடுத்துட்டல, போ. சொல்லி கொடுத்துட்டேன், இனிமே பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணி காட்ட போகிற? எதுக்கு இப்போ கிட்ட வர? கிட்ட வரக்கூடாதா? வரக்கூடாது. வரக்கூடாது. என்ன? எதுக்கு வர? அங்கேயே நில்லு. வருவேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம ஜங்குவோட லிப்ஸு கிட்ட போகிறான். என்ன பண்ணுற? சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு லிப்ஸை அப்படியே கடிச்சு பிடிச்சிட்டு கிஸ் பண்ண முடியாத மாதிரி நிற்கிறான். இப்போ டேங் அதை அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறான். என்ன என்ன பண்ணுற? எதுக்கு கிட்ட வர? இப்போ எதுக்கு சிரிக்கிற? எப்பா எவ்வளோ கேள்வி. நீ தள்ளிப்போ. முடியாது. இங்கே பாரு, நீ இப்போ தள்ளி போகலன்னா நான் கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன், பார்த்துக்கோ. கற்று பார்க்கலாம். காத்துடா. யார்? டே, தள்ளி போடா. என்னடா பண்ண? என்ன பண்ண? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு கூட சொல்ல, அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுற நீ? எனக்கு இப்போ காட்டணும், நான் தான் டாப் பண்ணி காட்டணும். டே, இனிமேல் கிட்ட வந்து அவ்வளோதான், பார்த்துக்கோ. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கையை பிடிச்சி அப்படியே அந்த டேபிள் மேலே உட்கார வைக்கிறான். கிட்ட வராதடா. வருவேன், கிட்ட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கழுத்துலலாம் அப்படியே போய் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணுறதும் இல்லாமல் சக் பண்ணி அங்கங்கெல்லாம் மார்க்காக வருது. இப்போது நம்ம ஜங்குக்குமே அப்படி இப்படி ஃபீல் ஆகுது. எனக்கு வேணும், எனக்கு இப்போ வேணும், நீ என்ன சொன்னாலும் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் அப்படியே ஜங்குக்கோட பாடியிலலாம் அவனோட விரலை வச்சு ட்ரேஸ் பண்ணுறதும் அவன் கையெல்லாம் ஷர்ட்டுக்குள்ளே அப்படியே போட்டு விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிட்டு அவனை அப்படியே தள்ளி விடுறான். என்ன பண்ணுற? இங்கே பாரு, உனக்கு தான் பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? இது தப்பு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஆனால் எனக்கு இப்போ வேணும். எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். யார் சொன்னா எனக்கு மேலே லவ் இருக்குன்னு அப்படின்னு சொன்னதும் நம்ம டேங்கோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி டல்லாச்சு. அவன் அப்படியே அந்த சேரில் அப்படியே உட்காந்துட்டு இவ்வளோ நாள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன், இதுவரையும் அது எதுவும் சக்ஸஸ் ஆகலையா? இப்போது நான் அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சராக தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்கல பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கிட்ட போய் உட்காந்து அப்படிலாம் இல்லை, அப்புறம் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா நான்? இல்லை, அப்புறம் நீ ஃப்ரெண்டுக்கும் மேலே தான். ஃப்ரெண்டுக்கும் மேலேனா அப்படின்னா அது வந்து சொல்லு, ஃப்ரெண்டுக்கும் மேலேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே டேங்க் அப் பண்ணிட்டு சொல்கிறா. ஃப்ரெண்டுக்கும் மேலேனா எப்படி? ஃப்ரெண்டுக்கும் மேலேனா எனக்கும் உன் மேலே லவ் இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், ஐ லவ் யூ டேங் அப்படின்னு சொன்னதும் நம்ம டேங் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கங்கெல்லாம் கிஸ் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கோட ஷர்ட்டை கழட்டுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
அந்த சீன்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக அன்கட்டா டெலிகிராமில் போடுறேன், நீங்களும் போய் பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி இதில் போதும்னு நானும் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் அப்படியே செட் ஆகி இனிமேல் ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேவா?